அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய, நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய, நாம் எதை கேட்டாலும் ரப்பு கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான நாள்ல இருக்கோம். அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவுல நம்ம இருக்கோம். இந்த இரவுல செய்யக்கூடிய மிக சிறந்த அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். திக்ருகளை பார்த்தாச்சு, தொழுகையை பார்த்தாச்சு, சூறாக்களை பார்த்தாச்சு. இப்போ இறுதியாக துஆவை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா துஆ இல்லை அப்படின்னா இந்த இரவு நல்ல முறையில் நமக்கு முடிவுக்கு வராது. துஆவோடு தான் நம்ம எல்லோருமே நிறைவு செய்யணும். அப்படிப்பட்ட துஆவை தான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, துஆ எப்படி கேட்குறது லைலத்துல் கத்ர் இரவில், எங்களுக்காக அதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான துஆ தான் இந்த துஆ. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆமீன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்த துஆக்கள் அனைத்தையுமே கபூலாக்கட்டும். ஆமீன். இப்போ நான் இந்த துஆவை தமிழில் நான் கேட்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பெண் தனக்காக கேட்கக்கூடிய துஆவை நம்ம முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு குடும்பத்திற்காக கேட்கக்கூடிய துஆவையும் நம்ம பிறகு பார்க்கலாம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே, என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வார்த்தைகளை கூட நான் முழுமையாகச் சொல்ல முடியாமல் நிற்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு கவலையையும் நீ அறிவாய். நான் பேசுவதற்கு முன்பே என் மனதில் இருக்கும் காயங்களை நீ அறிந்தவன். யா ரஹ்மானே, இன்று இந்த லைலத்துல் கத்ர் இரவில் உன் முன் நிற்கிறேன். என் கைகளை உயர்த்தி இருக்கிறேன். உலகத்தில் யாரிடமும் சொல்ல முடியாத என் துயரங்களையும் கவலைகளையும் உன்னிடம் மட்டும் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லாஹ்வே, என் மனம் மிகவும் களைத்து போயிருக்கிறது. சில நேரங்களில் நான் வலிமையாக இருக்க முயற்சிக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போகிறேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லாதது போல சில நேரங்களில் தோன்றுகிறது. ஆனால் அல்லாஹ்வே, நீ இருக்கிறாய் என்பதால் தான் இன்னும் நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன். அல்லாஹ்வே, என் வாழ்க்கையில் உள்ள இந்த மன அழுத்தத்தை நீ அறிவாய். என் நெஞ்சில் இருக்கும் பாரத்தை நீ அறிவாய். சில இரவுகளில் நான் அமைதியாக அழுததை நீ அறிவாய். என் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் ரப்பே, நீ பார்த்தாய். யா ரப்பே, என் மீது இருக்கும் கடன் சுமையை நீ அறிவாய். அந்த கடன் நினைவு வந்தாலே என் மனம் நடுங்குகிறது. எப்படி திருப்பித் தருவது, எப்படி இந்த சுமையிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் நான் கவலையில் மூழ்குகிறேன். யா ரஸாக்கே, என் ரிசுக்கை நீ விசாலமாக்கு. நான் நினைக்காத வழிகளிலிருந்து உதவிகளை அனுப்பு. என் கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வசதியை கொடு. யாரிடமும் கையை நீட்ட வேண்டாத நிலையை எனக்கு கொடு. அல்லாஹ்வே, என் குடும்பத்தின் சுமையையும் நீ அறிவாய். ஒரு பெண்ணாக நான் எத்தனை பொறுப்புகளை சுமக்கிறேன் என்பதையும் நீ அறிவாய். என் மனதில் இருக்கும் பயங்களையும் கவலைகளையும் நீ அறிவாய். யா ரப்பே, என் குடும்பத்திற்கு அமைதியை கொடு. எங்கள் வீட்டில் இருக்கும் பதற்றத்தை நீ அகற்று. எங்கள் வீட்டில் சண்டை இல்லாத சூழலை கொடு. அன்பும் புரிதலும் நிரம்பிய ஒரு குடும்பத்தை எங்களுக்கு கொடு. அல்லாஹ்வே, உடைந்த உறவுகள் என் மனதை மிகவும் வலிக்கச் செய்கிறது. நம்பிக்கை வைத்தவர்கள் விட்டு சென்ற காயம் இன்னும் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த நினைவுகள் சில நேரங்களில் என்னை மிகவும் தளரச் செய்கிறது. யா ரஹீமே, என் இதயத்தின் காயங்களை நீ அகற்றிவிடு. என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் பெரிய மனதை எனக்கு கொடு. உடைந்த உறவுகள் சரியாக வேண்டுமானால் சரி செய். சரி ஆகாதவை என் மனதில் வலியில்லாமல் நீக்கிவிடு. அல்லாஹ்வே, என் மனதில் அமைதியை கொடு. என் உள்ளத்தில் நிம்மதியை கொடு. நான் பயப்படாமல் நாளை நோக்கி நடக்கக்கூடிய தைரியத்தை கொடு. அல்லாஹ்வே, இந்த உலகத்தில் நான் ஒருபோதும் தனியாக இல்லை என்று உணர்த்தும் ஈமானை எனக்கு கொடு. என்னை உன்னிடம் மேலும் மேலும் நெருக்கமாக்கு. யா ரப்பே, என் துஆவை இன்று நிராகரிக்காதே. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் என் கண்ணீரை வீணாக்காதே. அல்லாஹ்வே, என் பாவங்களை மன்னித்துவிடு. நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளையும் மன்னித்துவிடு. யா கஃபூரே, என் கடந்த காலத்தை மன்னிப்பால் நிரப்பிவிடு. என் எதிர்காலத்தை நன்மையால் நிரப்பிவிடு. அல்லாஹ்வே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்து. நான் எதிர்பார்க்காத அளவு நன்மைகளை கொடு. யா ரப்பே, என் மனதை சாந்தமாக்கு. என் வாழ்க்கையை எளிதாக்கு. என் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்று. யா அல்லாஹ்வே, என் குடும்பத்திற்கும் நன்மையை கொடு. எங்கள் வீட்டில் பரக்கத்தை கொடு. நோய், துயரம், சோதனை இவற்றிலிருந்து எங்களை காப்பாற்று.
அல்லாஹ்வே, நான் இறக்கும் நாள் வரை ஈமானுடன் வாழவை. என் இறுதி நேரத்தை அழகாக்கு. என் கபரை வெளிச்சமாக்கு. அல்லாஹ்வே, மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களில் என்னையும் சேர்த்துவிடு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என்னை சேர்த்துவிடு. அல்லாஹ்வே, இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நான் கேட்க மறந்த தேவைகளையும் நீ அறிந்தவன். என் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆசையையும் நன்மையாக நிறைவேற்று. அல்லாஹ்வே, என் பெற்றோர்களுக்கு நீ மிகப்பெரிய கருணை புரிந்து அருள் செய். அவர்கள் என்னை சிறுவயதில் வளர்த்தது போல நீ அவர்களுக்கு ரஹ்மத் பொழிந்து அருள் செய். அவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடு. அவர்களின் ஆயுளில் பரக்கத் கொடு. அவர்களின் கவலைகளை நீக்கி அமைதி கொடு. அவர்கள் இந்த உலகை விட்டு சென்றிருந்தால் அவர்களின் கபரை விசாலமாக்கிவிடு. அவர்களின் கபரில் ஒளியை நிரப்பிவிடு. அவர்களின் கபரை சொர்க்க தோட்டமாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, கபரில் வரும் மலக்குகளின் கேள்வி கணக்கிற்கு சரியான பதில் சொல்லும் தௌஃபீக்கை கொடு. அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்துவிடு. யா ரப்பே, என் கணவனுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடு. அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் கொடு. அவருடைய வேலை வியாபாரம் முயற்சிகளில் வெற்றியை கொடு. அவருடைய மனதில் ஈமானை வலுப்படுத்து. அவருடைய மனதில் என் மீது அன்பை வலுப்படுத்து. எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கச் செய். எங்கள் வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கச் செய். அல்லாஹ்வே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈமான் கொடு. அவர்களை நல்ல பாதையில் நடத்திவிடு. அவர்களை உன்னை நினைக்கும் நல்ல மனிதர்களாக மாற்றிவிடு. அவர்களின் கல்வியில் வெற்றியை கொடு. அவர்களுக்கு நல்ல அறிவு கொடு. அவர்களை நல்ல நடத்தை கொண்டவர்களாக மாற்றிவிடு. இன்னும் அவர்களை ஈமானின் பக்கம் நடக்கச் செய். யா ரப்பே, எங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா நோய்களையும் நீக்கிவிடு. நோயால் கஷ்டப்படும் அனைவருக்கும் ஷிஃபா கொடு. அல்லாஹ்வே, எங்களிடம் கடன் இருந்தால் அதை அடைக்க வழிகொடு. எங்கள் வாழ்க்கையில் ஹலால் ரிஸ்கை அதிகரிக்கச் செய். யா ரப்பே, எங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உன் அருள் பொழிந்து அருள் செய். எங்கள் உறவுகளில் ஒற்றுமை நிலைத்திருக்கச் செய். அல்லாஹ்வே, அளவில்லாத கருணையுள்ளவனே, அனைத்து உலகங்களின் இறைவனே, இந்த புனிதமான நேரத்தில் என் கைகளை உயர்த்தி உன்னிடம் தாழ்மையுடன் துஆ கேட்கிறேன். அல்லாஹ்வே, நீ கருணை உள்ளவன், நீ மன்னிப்பவன், நீ அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ்வே, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா முஅமின்களையும் நீ மன்னித்து விடு. அவர்கள் தெரிந்து செய்த பாவங்களையும் தெரியாமல் செய்த பாவங்களையும் அனைத்தையும் மன்னித்து விடு. யா ரப்பே, கவலையில் இருக்கும் முஅமின்களுக்கு அமைதி கொடு. துக்கத்தில் இருக்கும் முஅமின்களுக்கு ஆறுதல் கொடு. நோயால் கஷ்டப்படும் முஅமின்களுக்கு ஷிஃபா கொடு. யா அல்லாஹ், வேலை இல்லாமல் கஷ்டப்படும் அனைவருக்கும் நல்ல வேலை கொடு. வேலை தேடி அலையும் அனைவருக்கும் நல்ல வழி திறந்து விடு. யா ரப்பே, வியாபாரம் செய்யும் முஅமின்களுக்கு பரக்கத் கொடு. அவர்களின் வியாபாரத்தில் நன்மை அதிகரிக்கச் செய். நஷ்டத்தில் இருக்கும் வியாபாரிகளை நஷ்டத்திலிருந்து காப்பாற்று. அல்லாஹ்வே, திருமணம் ஆகாமல் காத்திருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல துணையை கொடு. அவர்களின் வாழ்க்கையில் அன்பும் அமைதியையும் நிரப்பிவிடு. யா ரப்பே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடு. அவர்களின் வீட்டில் சந்தோஷத்தை நிரப்பிவிடு. அல்லாஹ்வே, கடனில் சிக்கி கஷ்டப்படும் முஅமின்களை கடனிலிருந்து வெளியேற்றிவிடு. அவர்களுக்கு ஹலால் ரிஸ்க் கொடு. யா ரப்பே, ஏழைகளுக்கு உதவி செய். பசியால் கஷ்டப்படும் மக்களுக்கு உணவு கொடு. அல்லாஹ்வே, உலகத்தின் எல்லா இடங்களிலும் கஷ்டப்படும் முஅமின்களை காப்பாற்று. அவர்களின் துயரங்களை நீக்கிவிடு. யா ரப்பே, எங்கள் இதயங்களில் ஈமானை வலுப்படுத்து. நம்மை நேரான பாதையில் நடத்திவிடு. அல்லாஹ்வே, எங்களை உன்னை நினைக்கும் நல்ல அடியார்களாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் ஈமான் உள்ள நிலையில் இருக்கச் செய். மௌத்து வரும் நேரத்தில் எங்கள் நாவுகளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பாக்கியத்தை கொடு. அல்லாஹ்வே, எங்கள் கபரின் தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. கபரில் இருள் இல்லாமல் ஒளியை கொடு. யா ரப்பே, மறுமை நாளில் எங்களை அவமானப்படுத்தாதே. எங்கள் அமல் நாமா வலது கையில் கிடைக்கச் செய். அல்லாஹ்வே, எங்கள் ஹிசாப் எளிதாக முடிவடையச் செய். அல்லாஹ்வே, சிராத்துல் பாலம் கடக்கும்போது மின்னல் வேகத்தில் கடக்க உதவி செய். அல்லாஹ்வே, நரகத்தின் தீமையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு. யா ரப்பே, எங்களை எல்லோரையும் சொர்க்கத்தில் ஒன்றிணைத்து வை. சொர்க்கத்தில் நபிமார்களுடனும் நல்லவர்களுடனும் நேர்மையானவர்களுடனும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை கொடு. அல்லாஹ்வே, உன் முகத்தை பார்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யா ரப்பே, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட எல்லா துஆக்களையும் எங்களுக்கு கபூல் செய்துவிடு. நாங்கள் கேட்க மறந்த எங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து துஆக்களையும் கபூலாக்கிவிடு. எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு. எங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடு. எங்கள் முடிவை ஈமானுடன் நல்ல முடிவாக மாற்றிவிடு. இந்த லைலத்துல் கதருடைய இரவு எங்கள் வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ், நாளை முதல் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கட்டும்.
இன்னும் வரக்கூடிய வருடங்களில் நாள் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துஆவையும் எங்களுக்கு கபூலாக்கி விடு. இன்னும் எங்கள் வாழ்நாள் முழுக்க கேட்கக்கூடிய துஆவையும் எங்களுக்கு கபூலாக்கி விடு. எங்களை இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியாக இருக்கச் செய். இன்னும் உன்னுடைய ரஹ்மத்தையும் கருணையையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய உன்னுடைய அன்பையும் பெறக்கூடிய நல்ல மாமினான மக்களாக எங்களை வாழச் செய். இரு உலகிலும் சிறந்ததிலும் சிறந்ததை கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வ கினா அதாபன்னார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே இதில் இருக்கக்கூடிய அனைத்து துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். இதுபோல சிறந்த துஆக்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் துஆ கேட்கக்கூடிய முறை இருக்கும். அதை பார்த்து நீங்கள் துஆ கேளுங்க இந்த மாதிரியான சிறந்த நாட்களில். இன்னும் இந்த கிதாபை நீங்கள் வாங்கலை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.